எபிசோட் 46. ஷிவானி சத்யன் இருக்கும் வில்லாவுக்கு வந்த பிரக்யா அங்கேயே ஸ்டே பண்ண போறேன் என்றதும் இருவருக்குமே அதிர்ச்சியானது. காலையில் எழுந்த பிரக்யா கிளினிக் போக ரெடி ஆனாள். அவள் சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வில்லாவில் இருப்பதால் கிளினிக் போக கஷ்டப்பட வேண்டும் என்பதால் சத்யனே அவளை கிளினிக்கில் விடுவதாக கூறினான். அதுவரை 3 நாட்களாக அந்த வில்லாவை விட்டு நகராமல் ஷிவானியை மட்டுமே சுத்தி வந்த சத்யன் இன்று பிரக்யாவுக்காக வில்லாவை விட்டு வெளியே செல்ல முடிவெடுத்தது ஷிவானிக்கு கலக்கத்தை கொடுத்தது. சத்யன் எங்கே பிரக்யா பக்கம் சென்றிடுவானோ என்ற அச்சத்தில் ஷிவானி இருந்தாள். வீட்டின் வாசலில் நின்றிருந்த காரில் பிரக்யா ஏற டிரைவர் சீட்டில் சத்யன் அமர்ந்திருந்தான். அதை பார்த்த பிரக்யா சிரித்தாள். அப்போது காருக்கு அருகில் ஷிவானி வந்திருந்தாள். அவளை பார்த்த பிரக்யா வம்பிழுக்க ஆசைப்பட்டாள். பாத்தியா ஷிவானி, என்னதான் இருந்தாலும் சத்யன் என் ஹஸ்பண்ட். அவர் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தருவாரு. உன்னாலதான் சத்யனை விட்டு தனியா இருக்க முடியாது. உனக்கு பிரஷர் ஓவர் ஆக போகுது. நீயும் எங்க கூட வா என்றாள். பிரக்யாவின் பேச்சை கேட்டு ஷிவானி காரில் ஏற கதவை திறந்தாள். அப்போது பிரக்யா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஷிவானி, சத்யன் உன்னை அவரோட சிஸ்டர் போல பாத்துக்கிறாரு. நீ அவருக்கு சிஸ்டர்னா எனக்கு நீயும் சிஸ்டர் தான். உன்னை நானும் கேர் பண்ணணும். அதுக்காக தான் உன்னை எங்க கூட வர கூப்பிட்டேன் என பிரக்யா கூறியதும் ஷிவானி பல்லை கடித்து கொண்டு முறைத்தாள். காரில் ஏறிய ஷிவானியிடம் பிரக்யா எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றாள். சத்யனும் பிரக்யாவிடம் பேசினால் ஷிவானி டென்ஷன் ஆவாள் என தெரிந்து கொண்டு காரை மட்டும் ஓட்டினான். பிரக்யாவை கிளினிக்கில் டிராப் செய்த சத்யன் ஷிவானியுடன் அங்கிருந்து புறப்பட்டான். கிளினிக்கில் தன் அறைக்கு வந்த பிரக்யா ஷிவானியின் நாடகம் பற்றி பிரியன் பேசியதும் சத்யனை ஷிவானி எங்கும் நகர விடாமல் பிடித்து வைத்திருப்பதையும் நினைத்து பார்த்தாள். அப்போதுதான் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தை பிரியனுடையது என அவன் கூறியது பிரக்யாவின் காதில் ஒலித்தது. அவனின் குழந்தையை நான் சுமக்க மாட்டேன் என நினைத்த பிரக்யா சீக்கிரமே அபார்ஷன் பண்ண வேண்டும் என தனக்கு தானே பேசிக்கொண்டாள். அப்போது, நேத்து உனக்கு எப்படி போச்சு பிரக்யா என பிரியன் குரல் கேட்டது. பிரக்யாவோ அவனை பார்க்காமல், உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு, கெட் அவுட் என்றாள். அதை கேட்ட பிரியனோ, ஒன்னும் இல்ல பிரக்யா, திடீர்னு உன்னையும் என் குழந்தையையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே கிளினிக் வந்துட்டேன் என்று பிரியன் கூறும் போதே காதுகளை மூடிக்கொண்ட பிரக்யா, இன்னொரு முறை இந்த குழந்தைய உன்னோடதுன்னு சொல்லாத என கத்தினாள். அவளின் கோபத்தை ரசித்து பார்த்த பிரியன், இந்த மாதிரி டைம்ல நீ டென்ஷன் ஆக கூடாது. உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் வந்திருக்கேன். ஷிவானி சத்யன் கூட இருக்க ஹெல்ப் பண்ண, அதே போல உனக்கும் நான் ஹெல்ப் பண்ண ரெடி. அவங்களோட கிளைமேக்ஸ்ல சத்யனோட நிலைமை ரொம்ப மோசமா போகும். சத்யன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஷிவானி ப்ரூஃப் எடுத்து வச்சிட்டு இருக்கா. லாஸ்ட்ல சத்யன் ஷிவானி கிட்ட நல்லா மாட்டிப்பான். அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை ஷிவானியை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நான் சொன்னது போல வில்லாவில அவங்க 2 பேரும் இருந்தாங்கல்ல, உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல பிரக்யா, என்ன நீ அக்செப்ட் செஞ்சுதான் ஆகணும் என்றவன் பிரக்யாவின் கன்னத்தை தொட்டு பார்த்தபடி அங்கிருந்து சென்றான். அவனின் பேச்சை கேட்டு எரிச்சல் அடைந்த பிரக்யா அப்படியே தன் டேபிளில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள், பிரியன் தான் தன்னோட குழந்தைக்கு அப்பாவா என நினைத்தாள். அப்போது பிரக்யாவின் அறைக்கு அவளின் தோழி பூஜா, என்ன பிரக்யா, மேரேஜ் ஆனதும் பகல்லே சத்யனை நினைச்சு கனவு காண்றியா என்று கிண்டல் அடித்தாள். பிரக்யாவோ, இல்ல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. என்னோட இந்த பேபிக்கு யார் அப்பான்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன் என்றாள். அதை கேட்ட பூஜா, வெயிட் பிரக்யா, இதுக்கு ஒரு வழி இருக்கு என்றாள். அதை கேட்டு கண்களை விரித்த பிரக்யா, என்ன சொல்ற பூஜா, உனக்கு தெரியுமா என கேட்டாள். அதற்கு பூஜாவோ, எனக்கு எப்படி தெரியும், அந்த மீரா தானே அங்க இருந்தா, அவளுக்கு எல்லாமே தெரியும். சுதா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரகுராம் வீட்டுக்கு போறது இல்லையா, அவர் ஆபீஸ்லயே ஸ்டே பண்றாரா. அது மட்டும் இல்லாம மீரா ட்ரக் அடிக்டாவும் ஆகிட்டா என கூறிக்கொண்டிருக்க பிரக்யா எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். தொடர்ந்து பேசிய பூஜா, மீரா இப்போ ட்ரக் அடிக்டா மாறிட்டா. அவ ட்ரக் எடுத்துக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதா. லாஸ்ட் நைட் கூட மீரா ஃபுல்லா ட்ரக் எடுத்திருக்கா. அவளால நடக்க முடியாம ஒரு ஹோட்டல் ரூம்ல படுத்திருக்காளாம். மார்னிங் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவன் சொல்லிதான் இதெல்லாம் தெரியும் என்றாள். பூஜா சொன்னதை கேட்ட பிரக்யா, இப்போ உனக்கு மீரா இருக்கிற அட்ரஸ் தெரியுமா, அவ எங்க இருக்கான்னு சொல்லு, அவளை மீட் பண்ணாதான் என்னோட கேள்விக்கு பதில் கிடைக்கும் என பதற்றத்துடன் பிரக்யா கேட்டாள். உடனே பூஜா, ஹே பிரக்யா, கூல், நானும் உன் கூட வரேன், நாம 2 பேரும் மீராவை பார்க்க போலாம் என்றவள் தன் செல்போனை எடுத்து மீரா இருக்கும் ஹோட்டல் அட்ரஸ்க்கு ஆட்டோ புக் செய்தாள். அங்கே கிளம்பி செல்ல ஹோட்டல் நுழைவு வாயிலில் பிரக்யாவையும் பூஜாவையும் பாடி கார்டுகள் தடுத்தனர். மேடம் ப்ளீஸ் ஷோ யுவர் இன்விடேஷன் கார்டு
என்றான். அதை கேட்ட இருவரும் முழித்துக் கொண்டிருக்க பூஜாவோ தன் ஃப்ரெண்ட் அங்குதான் இருப்பதாக கூறி உள்ளே செல்ல முயன்றாள். ஆனால் பாடி கார்டுகள் அவர்களை விடவில்லை. உடனே கோபப்படுவது போல் நடித்த பூஜா, இது வேற மாதிரியான ஆளுங்க வந்து போற இடம் தானே, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன், உன் பேர் என்ன என மிரட்டினாள். அதை கேட்ட பாடி கார்டுகள் இருவரும், மேடம் ப்ளீஸ் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, இங்க கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட பார்த்ததும் நீங்க இங்க இருந்து போகணும் என்ற கண்டிஷன் போட்டு இருவரையும் உள்ளே அழைத்து சென்றான். 9வது அறையில் மீரா இருப்பதாக பூஜா கூறியதும் அங்கு இருவரும் சென்றனர். டோரை தட்டிய பூஜா, மீரா ஆர் யூ தேர்? நான் பூஜா, பிரக்யா ஃப்ரெண்ட் என கூற, மீராவோ, என்னால யாரையும் பார்க்க முடியாது, இங்கிருந்து போங்க என்றபடி கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்த பூஜா பிரக்யா அதிர்ந்தனர். அந்த அறையில் மீராவுடன் 2 ஆண்கள் போதையில் படுத்துக்கொண்டு உளறிக்கிட்டிருந்தனர். மீரா இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு செல்வாள் என நினைத்து கூட பார்க்காத பிரக்யாவுக்கு அவளின் நிலைமை கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. மீராவுக்கு போதை தெளிவதற்குள் அந்த ஆண்களுடன் மீரா இருந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாள் பிரக்யா. பின்னர் பிரக்யாவும் பூஜாவும் பாத்ரூமில் இருந்து ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து வந்து மீராவின் தலையில் ஊற்றினர். சுயநினைவுக்கு வந்த மீரா பிரக்யாவை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். இங்கே வந்துட்டியாடி, என்னோட நிம்மதியை கெடுக்கவே நீ இருக்கியா? நல்லா பாரு, உன்னாலதான் நான் இப்ப இப்படி அசிங்கப்பட்டு வாழறேன் என கூறிய மீரா பிரக்யாவை அறைய முயற்சிக்க அவளை தடுத்த பிரக்யா, நீ சொல்லியும் திருந்தல பட்டும் திருந்தல என்றாள். உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்ல, நீ அவ்வளவு நல்லவளும் இல்ல. எனக்கு தேவையான பதில நீ கரெக்டா சொல்லிட்டா உன்னோட இந்த அலங்கோலமான போட்டோ உன் அப்பாவுக்கு போகாது. இல்லன்னா உன்னோட போட்டோவை அந்த ரகுராமுக்கு அனுப்பி வச்சிடுவேன். அரகுர ட்ரெஸ்ல நீ இப்படி கேவலமா இருக்கிறத அந்த ஆளு பார்த்தா உன்னை கொண்டுடுவான் என மிரட்டினாள். ரகுராம் என்றதும் மீராவின் கண்களில் பயம் தெரிந்தது. அவளின் மொத்த போதையும் இறங்கியது. பிரக்யாவின் கையை பிடித்து கெஞ்சிய மீரா, பிளீஸ் பிரக்யா, டாடிக்கு போட்டோஸ் அனுப்பாத, நீ என்ன சொன்னாலும் செய்யற என்றாள். இதுதான் சரியான நேரம் என தெரிந்து கொண்ட பிரக்யா, அன்னைக்கு நைட் என் கூட இருந்தவன் யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், அவன் யாருன்னு சொல்லு என்றாள். பிரக்யாவின் கேள்வியை கேட்டதும் மிரண்ட மீரா, அது மட்டும் கேட்காத, யாருக்கிட்டையும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அந்த ப்ராமிஸை நான் ஃபாலோ பண்ணலன்னா அவங்க என்னையும் என் அம்மாவையும் கொன்னுடுவாங்க என பயத்தில் கதறினாள். பிரக்யாவோ, யார் உன்னை மிரட்டினது? நீ இந்த உண்மையை சொல்லலன்னா இந்த போட்டோஸ் கண்டிப்பா ரகுராமுக்கு போயிடும் என மிரட்டினாள். மீராவோ பிரக்யாவை கோபமாக பார்த்தாள். என் வாழ்க்கையே அழிச்சிட்ட, இப்ப இந்த போட்டோஸ வச்சு பிளாக்மெயில் பண்ற, நீ எவ்வளவு சீப் என திட்டிய மீரா, அந்த பிரியன் தான் உன்னை பத்திய ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பிரியன் சிவானிக்கு உன்னை பத்தி தெரியும், முடிஞ்சா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என ஆக்ரோஷமாக கத்தினாள். பிரியனா? அவன் ஏன் உன்னை மிரட்டணும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என பிரக்யா கேட்கவும் சிரித்த மீரா, என் லைஃப டோட்டலா நீ க்ளோஸ் பண்ணிட்ட, இனிமே என் லைஃப்ல நான் இழக்க ஒண்ணுமே இல்ல. இப்ப சொல்ற கேட்டுக்கோ, எனக்கு பிரியனை முன்னாடி தெரியாது, அம்மா ஜெயிலுக்கு போகும்போதுதான் அவனை பார்த்தேன். அப்பவே உன் கூட இருந்தவனை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவன் என்ன மிரட்டினான். அந்த சத்யன் வீட்டுல இருந்து சிவானி உன்னை சீக்கிரமே வெளியே துரத்திடுவா, அதை பார்க்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னால முடிஞ்சத பாத்துக்க என்றாள். மீரா சொன்னதை கேட்ட பிரக்யா, பிரியன் ஏன் என்னோட ரகசியத்தை மறைக்கணும்? அவனுக்கும் என் கூட இருந்தவனுக்கும் என்ன லிங்க் இருக்கு? இதுல சிவானிக்கும் லிங்க் இருக்கா என குழம்பினாள். பூஜாவை பார்த்த பிரக்யா, என் கூட இருந்தவன் ரொம்ப முக்கியமானவன் போல, சிவானி பிரியன் மீரான்னு எல்லாருமே அவன் பேரை சொல்லாம மறைக்கிறாங்க, என்ன ஆனாலும் அவனை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்றாள். பின்னர் மீராவை பார்த்து, இந்த நிலைமையிலையும் இவ திருந்தல, இவளை இப்படியே விடக்கூடாது என்றவள் மீராவின் போட்டோக்களை ரகுராமிற்கு அனுப்பி வைத்தாள். அந்த போட்டோக்களை பார்த்த ரகுராம் உடனே பிரக்யாவுக்கு கால் செய்தார். நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ற? முதல்ல சுதாவை ஜெயிலுக்கு அனுப்புன, இப்ப மீராவை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரக் கொடுத்து அவளை தப்பானவன்னு காட்டுறியா? நீ இன்னும் என் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டியா என கத்தினார். அவரின் பேச்சினால் டென்ஷன் ஆன பிரக்யா, ஷட் அப், உன் பொண்ணு எப்படின்னு உனக்கே தெரியாதா? நான் தான் அவளை கெடுக்கணுமா? அவ யாரோட லைஃபையும் கெடுக்காம இருந்தா சரிதான். உன் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் நீ கண்ணை மூடிட்டு நம்பிட்டே இரு, அவ இப்படி நாசமா போக நீதான் காரணம் என்றவள் போனை கட் செய்துவிட்டு ரகுராம் செல்போன் நம்பரை பிளாக் செய்தாள். பிரக்யா டென்ஷன் ஆவதை பார்த்த பூஜா, பிரக்யா, அவங்களால நீ டென்ஷன் ஆகி உன்னை கஷ்டப்படுத்திக்காத, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணு என்றவள் அங்கிருந்து அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். மறுபடியும் கிளினிக் வந்த பிரக்யாவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள்.
எப்போதும் வேலையில் சின்சியராக இருக்கும் அவள் சத்யனின் மேரேஜுக்கு அப்புறம் சரியாக தன் வேலையை கூட செய்ய முடியாததை நினைத்து வருந்தினாள். அதற்குள் மாலை 5 மணி ஆனதும் பிரக்யாவின் டியூட்டி நேரம் முடிந்தது. வெளியே வந்தவள் கார்த்திக் காரில் காத்திருப்பதை பார்த்தாள். சாரி, எப்ப வந்தீங்க என கேட்க கார்த்திக் முகம் ஒரு மாதிரியாக சோகத்தில் இருந்தது. அதை பார்த்த பிரக்யா, என்னாச்சு கார்த்திக், எனி ப்ராப்ளம் என கேட்டாள். மேடம், உங்களுக்கு எவ்வளவு கால் பண்ணிருக்கேன், ஏன் எடுக்கல என கேட்டான். அப்போதுதான் பிரக்யா தன் செல்போனை பார்த்தாள். அவனிடம் இருந்து 50 மிஸ்டு கால்கள் இருந்தது. அதை பார்த்த பிரக்யா, சாரி கார்த்திக், என்ன ஆச்சு என கேட்டாள். கார்த்திக்கோ, சார் மொபைல் நம்பர் உங்களை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அவரை நாங்க கான்டாக்ட் பண்ண முடியல, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரான்னு தெரிஞ்சுக்கதான் கால் பண்ண என்றான். கார்த்திக் இப்படி சொன்னதும் பிரக்யாவுக்கு ஏதோ தவறு நடப்பது போல் உணர்ந்தாள். உடனே அந்த வில்லாவுக்கு செல்லும்படி கார்த்திக்கிடம் கூறினாள். அங்கு சென்ற பிரக்யா வீட்டிற்குள் சத்யனை தேடினாள். அங்கு சிவானியும் இல்லாததால் பிரக்யாவின் பயம் மேலும் அதிகமானது. கார்த்திகை பார்த்த பிரக்யா, நைட் வந்துடுவாரு, இங்கே வெயிட் பண்ணலாம் என்றவள் அந்த வில்லாவின் வாசலிலேயே அமர்ந்திருந்தாள். இரவு மணி 11 ஆகியும் சத்யன் வரவில்லை. பிரக்யாவுக்கு அழுவதா சிரிப்பதா என தெரியாமல் பிரம்மை பிடித்ததை போல் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தாள். மேடம், பனி அதிகமா இருக்கு, நீங்க இப்படி வெளியே உட்கார்ந்து இருக்கிறது நல்லதில்ல, உங்க ஹெல்த்துக்கு முடியாம போயிடும், உள்ள போங்க, சார் வந்தா நான் இன்ஃபார்ம் பண்றேன் என்றான். உடனே சிரித்த பிரக்யா, அவர்கிட்ட வேலை பாக்குற உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட சத்யனுக்கு இல்ல, என் அம்மாவுக்கு அப்புறம் என் மேல இறக்கப்படுற ஒரே பர்சன் நீங்க தான் என்றாள். கார்த்திக் எவ்வளவு கூறியும் வீட்டிற்குள் செல்ல மறுத்த பிரக்யா வாசலிலேயே உட்கார்ந்தபடி தூங்கினாள். அதை பார்த்த கார்த்திக், சத்யன் சார் ஏன் இப்படி பண்றாரு, சிவானி மேடம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம மேடம் கஷ்டப்படுத்துறாரு என நினைத்தான். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் அந்த வில்லாவின் வாசலில் பிரக்யா படுத்திருந்த இடத்தில் ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. காரின் ஹாரன் சத்தம் கேட்டு எழுந்த பிரக்யா கண்களை திறந்து பார்த்தாள். காரில் இருந்து சிவானி வெளியே இறங்கினாள். அவள் பிரக்யாவை பார்த்து நக்கலான சிரிப்புடன் அவளுக்கு அருகே வந்தாள். தன் குழந்தையின் அப்பா யாரு என்பதை பிரக்யா தெரிந்து கொள்வாளா? திடீரென காணாமல் போன சத்யன் எங்கே?